ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். நிறைய பேர் சார் நீங்க ஜாதகம் எப்படி பார்ப்பீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் எப்படின்னா, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் சரியில்லைன்னா நான் அவங்களோட கை ரேகை பார்க்குறேன். இதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த சைனீஸ் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி, நாடி பாமிஸ்ட்ரி ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்கேன். என்கிட்ட மோர் தென் 10,000 ஹேண்ட்ஸ் போட்டோஸ் இருக்கு. நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. உங்க ஜாதகத்தை நான் அதுக்கு அப்ளை பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன். இது என்னோட புது சிஸ்டம். ஒரு ஜாதகத்துல உங்க டைம் கரெக்டா இருந்தா பர்த் டைம் அது வச்சுட்டு உங்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் லக்னம் கண்டுபிடிச்சு அதுல விம்சோத்ரி தசா, யோகினி தசா, ஜெமினி தசா யூஸ் பண்றேன். ஒரே தசை மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நீங்க கரியர் பத்தி நீங்க கேட்டுட்டீங்கன்னா ராசி சார்ட் எல்லாமே தசாப்த சார்ட்டும் நான் பார்க்குறேன், நவாம்சம் பார்க்குறேன், அஷ்டக வர்க்கம் அப்ளை பண்றேன், ஹெல்த் இஷ்யூஸ் இருந்த கோட்டா சக்கரம் எல்லாமே நான் யூஸ் பண்ணேன். இது ஒரு சயின்டிபிக்கான ஒரு மெத்தடாலஜி. இது சும்மா ஒரு ராசி சார்ட் பார்த்து ஒரு பிளானட் எங்க இருக்கு, ஒரு பிளானட் அங்கே இருக்குன்னு சொல்றது இல்லை. டெக்னிக்கலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போறது. இந்த மாதிரி நான் ஹேண்டு, ஜாதகம், பிரஷ்ன சாஸ்திரம் அந்த எல்லாமே அப்ளை பண்ணி நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி என்னோட சிஸ்டம் இருக்கு. நீங்க உங்க ஜாதகம் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு புக் பண்ணலாம். ரிஷப ராசி 2026 ஏப்ரல் இந்த 5th தேதிக்கு அப்புறம் என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு இந்த ரிஷப ராசியில பிறந்தவருக்கு நம்ம பார்க்கலாம். இந்த ரிஷப ராசியில பிறந்தவருக்கு ராசியாதிபதியான சுக்கிரன், ஷஷ்டியாதிபதியான சுக்கிரன் 12th ஹவுஸ்ல இருக்கிறது யூஸ்வலா நட்டல் சார்ட் பார்க்கும்போது நாம அதை விபரீத ராஜயோகம் சொல்லுவோம். ஆனா இந்த டைம் பீரியட்ல கண்டிப்பா ஃபைனான்சியல் லாஸ் இருக்கு, ஜாகிரதை இருக்கு. கடன் பிரச்சனை ஏறும். இப்போ கடன் பிரச்சனை இருக்க சார், அது இந்த வெடி வருவேனா இல்லையான்னு கேட்பாங்க. கண்டிப்பா வர்றதுக்கு கஷ்டம். கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரே நாளே ஒன்றும் பண்ண முடியாது. வெயிட் பண்ணுங்க. யாரோ வருவாங்க, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க. யாரோ ஆயிருக்கலாம், ஆனா உங்களுக்கு உதவி கண்டிப்பா செய்வாங்க. நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். 2வது வீட்டுல இருக்குதா இந்த குரு கிரகம்னால கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் இருக்கு. ஃபைனான்சியலா ஹெல்ப் ஆகும் உங்களுக்கு. விஜுவலா ஜூபிட்டர்னா ப்ரோஸ்பத்தினா உங்களுக்கு விட பெரியவர், உங்க வீட்டுல யாரும் இருப்பாங்க, அவரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற சான்சஸ், பித்ரா பூர்வீக சொத்து கிடைக்கிற சான்சஸ், எங்கேயோ நீங்க உங்களுக்கு உதவி வரலாம். ஸோ எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த சார் இப்ப அந்த பணம் வந்துருச்சு, எனக்கு சக்சஸ் வருமானு கேட்பாங்க. அந்த மாதிரி ப்ரோஸ்பத்தினாலே உங்களுக்கு அந்த பணம் வரும், அன்எக்ஸ்பெக்டடா இல்லை. சதுர்த்த பாவத்துல கேத்து இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நல்ல டைம் கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், டென்ஷன் வரும். ஸோ நான் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினேன் சார், இமீடியட்டா ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க பக்கத்துல இருக்கிற, இந்த மாதிரிலாம் நாம கேட்போம் இல்லையா ரெகுலரா. இந்த மாதிரி இஷ்யூஸ் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் வரும். ஸோ இது ரொம்ப ஒரு நெகட்டிவான டைம் பீரியட். ப்ராப்பர்ட்டி வாங்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. ராகு இருக்கிறதுனால, கேது அங்கேயே இருக்கிறதுனால யூஸ்வலா சதுர்த்த பாவம் தோஷம் ஆயிடுச்சு இல்லையா. இவருக்கு வீட்டுல நிறைய விஷயத்துக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ரெகுலரா சண்டே டென்ஷன்ஸ் வரும். இது நீங்க பேச்சு இது சரி பண்ணிடலாம். ஸோ உங்க கம்யூனிகேஷன் மேல கொஞ்சம் கவனம் வச்சு நீங்க பேசணும். அதுக்கப்புறம் 11th ஹவுஸ்ல இருக்கிற அந்த கிரகங்களை பார்த்தா எனக்கு கரியர்ல ரொம்ப சக்சஸ் தெரியுது. ராகு இருக்கு, சனி கூட தசமாதிபதி. ராகு சடன் சேஞ்சஸ் கொடுக்குற ஒரு பிளானட். உங்க கரியர்ல நிறைய திடீர் மாற்றங்கள், சேஞ்சஸ், பிளேஸ் சேஞ்ச் ஆகலாம், இடம் சேஞ்ச் ஆகலாம், உங்க பொசிஷன் சேஞ்ச் ஆகலாம். நிறைய சேஞ்சஸ் இந்த ராகு கொடுக்குற சான்சஸ் அதிகமா இருக்கு. ஜாகிரதை இருங்க. அட் த சேம் டைம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா நீங்க பிடிச்சுக்கோங்க. 11th ஹவுஸ்ல இருக்கிற கிரகங்களை பார்த்தா நீங்க பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் இருக்கு. இத்தனை நாள் இல்லை, இப்போ நீங்க ப்ரோக்ரஸ் இங்க எதிர்பார்க்கலாம் இந்த பிசினஸ்ல. கடன் பிரச்சனை கிளியர் பண்ணலாம், அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இந்த எல்லாமே ப்ரோக்ரஸ் நீங்க இந்த டைம்ல பார்ப்பீங்க. யூஸ்வலா நீங்க ரெஸ்டாரண்ட் பிசினஸோ எல்லாமே பண்ணிட்டு இருந்தா ஃபுட் ரிலேட்டட் பிசினஸ்ல, இல்லைன்னா கோவிலுக்கு இந்த பூஜைக்கு சம்பந்தப்பட்ட பொருள் நீங்க செஞ்சு அந்த மாதிரி நீங்க பிசினஸ் தொழில் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இவ்வளவு விஷயங்கள் ரிஷபராசிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்.